ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 8/12/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹெல்த்தி இந்தியா ஹாப்பி இந்தியா அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றி ஒரு சும்மா அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அண்ட் தென் சென்னையில் வந்து சைக்ளோன் பற்றிலாம் கூட நிறைய கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து நம்ம எஸ்டிஆர்எஃப் வந்து நம்மளோட என்டிஆர்எஃப் கிட்டேருந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்றதுனால தமிழ்நாடுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்கே கூட கொடுத்துருக்காங்க. அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தமிழ்நாடு, சென்னை இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இதாக இருக்குது, வந்ததே தான். ஸோ அதனால் நான் வந்து இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ராஜ்நாத் டு ஓவர்சி கமிஷனிங் ஆஃப் துஷில் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு துஷில் இன் ரஷ்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து இப்போது ரீசெண்டாக ரஷ்யாவுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து நிறைய நம்மளும் ரஷ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கோஆப்ரேட்டிவாக வந்து நிறையவே பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம நிறைய தாழ்வார் கிளாஸ் ஷிப்ஸ் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆக்சுவலி இங்கே தாழ்வார் கிளாஸ் ஷிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக் கிளாஸ் ஷிப்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்ந்து நம்ம நிறையவே பண்ணியிருக்கோம். தாழ்வார் கிளாஸ் ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பல்டிஸ்கை இந்த ஷிப்யார்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது உருவாகி இருக்குது. நிறைய ட்ரெக் கிளாஸ் ஷிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஷிப்யார்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம 2 பேரும் ஒருங்கிணைந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2 பேரும் வந்து ஒன்றா வந்து சந்திக்க போகிறாங்க. ஸோ இந்த சந்திப்பில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து கோஆப்ரேஷன் நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்க நிறைய ரஷ்யா அண்ட் இந்தியாவுக்கு நடுக்குள்ளே இருக்க நிறைய கோஆப்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் லைக் நிறைய அந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு நிறையவே வந்து மிசைல்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நேவி சைட்லலாம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படுற கிரிவா 3 கிளாஸ் ஃப்ரிகேட் மிசைல் ஃப்ரிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் 113.56 அப்படின்றது மூலியமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து நமக்கு மிலிட்ரி சைடாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே தாழ்வார் கிளாஸ் ஷிப்ஸு, ட்ரெக் கிளாஸ் ஷிப்ஸ் இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துஷில் அப்படின்ற ஒரு இதில் இருந்து நமக்கு வந்து மிசைல் வந்து அங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய மிலிட்ரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருப்பாங்க நம்ம சேஃப் கைடனுக்காக. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மிலிட்ரி இந்தியாவோடைய அதான் ராஜ்நாத் டு ஓவர்சி கமிஷனிங் ஆஃப் துஷில் இன் ரஷ்யா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எஃப் டெப்ளாய்மெண்ட் மூவ் டு 0 லைன் அலாங் பங்களாதேஷ் பார்டர் இன் பெங்கால் இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். நமக்கு இருக்கிறதுலே நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய இந்தியா பார்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் பார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பார்டர். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4096 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பார்டர் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த பங்களாதேஷ் அந்த பார்டர் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஸோ அதில் வெஸ்ட் பெங்கால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2216 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து சார்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறையவே வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருக்குது அந்த பக்கம். அதாவது சார்ஸ் அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு இல்லையா. ஸோ கங்கா ரிவர் அண்ட் தென் வந்து அங்கே பக்கத்துலேயே பத்மா ரிவர் அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பத்மா ரிவர் அண்ட் தென் கங்கா இது 2 மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய டெபாசிட் ஆகும். டக்குன்ட்டு லேண்ட் ஃபார்ம் ஆகும். டக்குன்ட்டு அது வந்து கொஞ்ச நாள் டெம்பரவரியாக இருக்கும், அது மாறும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஸ் அப்படின்றது. அந்த ரிவர் பேங்க்குன்றதுனால ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆகும், அப்புறம் கொஞ்சம் ஒரு சீசனுக்கு இருந்துட்டு அப்புறமா போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரவரியாக ஃபார்ம் ஆகிற ஒரு மண்ணெல்லாம் டெப்ரீஸ்லாம் சேர்ந்து டெம்பரவரியாக இருக்கிறது தான் சார்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்மிங்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஈல்டு வந்து நிறையவே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சார்ஸில் ஃபார்மர்ஸ்லாம் வந்து போயிட்டு மீட் பண்ணோன்னா கூட இந்த பிஎஸ்எஃப் அதாவது அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் நிறையவே பெர்மிஷன் கேட்டு அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து
பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ லைன் அப்படின்றது கிட்டேயே வந்து நம்மளுடைய மிலிட்ரி போயிட்டுறதுனால ஸோ எந்த ஒரு ரொம்ப அடிக்கடியான பெர்மிஷன் அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஜீரோ லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு மிட் லைன் அதுதான் ஒரிஜினல் பார்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு 50 மீட்டர் இல்லை 100 மீட்டர் உள்ளே தான் வந்து நம்மளுடைய மிலிட்ரியுமே சரி அவங்களோட மிலிட்ரியுமே சரி இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த நடுவில் இருக்கிற அந்த 50 to 100 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அங்கே வந்து அவ்வளோ ட்ரூப் நிறைய குரூப்பாக சேரக்கூடாது, பேட்ரோலிங்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுறதுனால இப்போ வந்து மிலிட்ரி வந்து ஜீரோ லைன் அதாவது அந்த பார்டர் எட்ஜ்க்கே போயிட்டதுனால ஸோ இப்போ வந்து எந்த ஒரு நம்ம பெர்மிஷன் அதிகமாக கேட்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ அதே வந்து அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு சின்ன அப்டேட் தான். யூஎன் வந்து December 21 வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் கொஞ்சம் மெடிடேஷனுடைய இதுவாக கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். எந்த ஒரு எல்லா மதமுமே வந்து இது பண்ணுற மாதிரி லைக் ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் நிறைய எல்லா ரிலீஜியன்லேயுமே மெடிடேஷன் அப்படின்றது பார்ட்டாக தான் இருக்குது. அது வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கே தவிர மெடிடேஷன் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லா ரிலீஜியன் ஃபார்ம்லேருந்து எல்லா கல்ச்சரல் ஃபார்ம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் அப்படின்றது இருக்குது. அதனால இது வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த December 21 வந்து யூஎன் வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ UNGA அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா 193 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 193 மெம்பர்ஸுமே வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ரிலீஜியன்லாம் தாண்டி லைக் அந்த யோகா, ஆயுர்வேதா, ஸோ இந்த மாதிரியான சயின்டிஃபிக் கிளாஸிஃபிகேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்படின்றதுனால ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக December 21 வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டேவாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செஸ்ஸில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூட பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 குகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்கு மேட்ச்சில். தென் ஸோ 6 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு பாயிண்ட்லேருந்து லீடிங்காக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இன்னும் ஒரு 3 மேட்சஸ் கன்ஃபார்மாக இருக்குது. சப்போஸ் 3யுமே வந்து ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இன்னொன்று ஒரு டை பிரேக் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்தெடுத்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி ஸ்போர்ட்ஸில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலி இந்த லங் கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ டேட்டாலாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் என்ன வந்து காசேட்டிவாக இருக்குது, என்ன தான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லங் கேன்சர் எத்தனை பேருக்கு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, மென் எத்தனை பேருக்கு, உமன் எத்தனை பேருக்கு, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாலாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா இருக்கிறதுலே ரொம்ப டாப் வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு தியரட்டிக்கலாக நம்ம வந்து நியூமெரிக்கல் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. பட் ஆனால் கான்செப்டுவலாக நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மலேரியா பற்றி கொடுத்துருக்காங்க, தென் கோவிட், இது மாதிரி சிம்பிளாக அதை பற்றி வந்து நிறைய இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இடம்பெற்றிருக்கு. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் வீடியோ மேலே இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.